தேவ பிள்ளைகள் இதை நல்லா அறிஞ்சுக்கோங்க. தேவனோட பண்பை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டும். கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு உடனடியாக செயல்படுகிறார். கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு ஓடி வருகிறார். கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். 3 பாயிண்டை ஞாபகம் வச்சுக்க. கர்த்தர் வெகுவாய் மன்னிக்கிறவரும் அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ரெடியாக இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் ஓடி மன்னிக்கிறார். தகவலை கரைத்து பார்க்கணும்னு தான் ஓடி அவர் மன்னிக்கன்னு சொல்லி பார்த்தோம். முறுக்கமான இலக்கெல்லாம் சேர்த்துக்கொள்ளுன்னு சொன்னால் அவர் இம்மிடியேட்டாக அவங்களை மன்னிக்கிறார்த்தோம். ஆகிய மன்னிக்கிறதுக்கு அவர் இந்த காரியத்தில் உள்ள டைமிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும். தேவ பசங்க சோத்திரம் இல்லாத ஆகினால் கர்த்தர் உடனடியாக ஓடி உருக்கமான நிலையிலே இம்மிடியேட்டாக மன்னிக்கிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சமயம் அவர் கோபப்படுறது ஸ்லோவாகவும், கோபப்படுறது தாமதமாகவும், கோபத்திலே தங்கிவிடாத மாதிரியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய மகா பெரிய பண்பாகும். ஹல்லேலூயா. தேவன்